அடுத்தது மூன்றாவது சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். மூன்றாவது சாம்ராஜ்யம் எது? பாபிலோன் சாம்ராஜ்யம். ரைட்டா? இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது யார்? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது யார்? அது நேபுகாத்நேச்சர். உருவாக்குறது யாரு? நேபுகாத்நேச்சர். ஆனா அந்த பாவேல உருவாக்குறது யாரு? பாவேல உருவாக்குறது யாரு? இந்த நாட்டை உருவாக்குறது யாரு? அசிரியா சாம்ராஜ்யத்துல அசிரியா நாட்டை உருவாக்குறது வந்து அசூர். நான் சொன்னோம் எப்ப? அது எத்தனையோ வரலாற்று காலத்துக்கு முதல். காலகாலம் என்ன? 10ஆம் அதிகாரம், ஆதி 10ஆம் அதிகாரத்துல நிம்ரோத். இதை உருவாக்குற வந்து நிம்ரோத். நாங்க பார்த்தோம் பாவேல கட்டினா நிம்ரோத். அப்ப அசிரியாவுக்கு முதலே உருவான நாடு தான் பாபேல். ஆனால் சாம்ராஜ்யமா எப்போ மாறுறாங்கன்னா, இவங்க சாம்ராஜ்யமா எப்போ மாறுறாங்கன்னு சொன்னா அசிரியாவுக்கு அடிச்சதுக்கு பிறகு. அது இப்போ தக்காலத்தில் இப்போ 2600 வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம் தான். இவங்க அந்த நாடை உருவாக்குனது அது 1000 வருஷத்துக்கு முதல். அது ஒரு 5000 வருஷத்துக்கா மனுஷன் தோன்றிய காலத்தில் நோவால வெள்ளப்பெருக்கு பிறகு அது நடக்குது. எது? அது 10ஆம் அதிகாரம். அது நோவால வெள்ளப்பெருக்கு பிறகு நடக்கிற சம்பவம். பாவேல் வரும் கட்டுற சிஸ்டம். நாடு வளர்ந்து சாம்ராஜ்யம் ஆகுறது அது அண்மையில நடக்குது. அப்ப நேபுகாத் நேச்சர் அப்பாவே நேச்சர் அப்பா இருக்காரு. நேபுசாலன் சொல்றது நேபுகாத் நேச்சர் அப்பா. அவரே பெரிய ஒரு சக்கரவர்த்தியா தான் இருந்தாரு. ஆனா நேபுகாத் நேச்சர் தான் இதை சாம்ராஜ்யமா மாத்தினாரு. எதை? பாபிலோனை சாம்ராஜ்யமா மாத்தி இவர் இப்ப என்ன செய்யறாரு? கவனிங்க, ஏதோ பிரச்சனை டவுட் இருக்கு. அப்ப நேபுகாத் நேச்சர் இந்த பாபிலோனை சாம்ராஜ்யமா மாத்தி போட்டு இப்ப என்ன செய்யறாரு? இது வடக்கு ராஜ்யம் போயிட்டாரு. இப்ப எது மிஞ்சிருக்கு? தெற்கு ராஜ்யம் மிஞ்சிருக்க. அப்ப இங்க இருந்து தெற்கு ராஜ்யத்துல இருந்து எரேமியா போன்றாக்க தீர்க்கதரிசனம் உழைக்காங்க. மனம் திரும்புங்க, ஏற்கனவே இது அழிஞ்சிட்டு பாபிலோன் வரப்போது. வடக்குல இருந்து ஆண்டவர் அழிவை கொண்டு வரப்படாது. மனம் திரும்புங்க எரேமியா சொல்றாரு. இப்ப நாங்க சொல்லி கொண்டிருக்கோம் தானே, ஆண்டவர் வரப்படாது, வேதத்தை படிங்க, சுத்து மாத்தி செய்யாதுங்க, பித்தலாட்டங்களை செய்யாதுங்க, கர்த்தருக்கு விசுவாசமா இருங்க சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி நாங்க எரேமியா கிட்ட நாங்க நிற்க முடியாது சொல்றோம். பெரிய எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்காங்க. கடைசா இவர் வந்து எரேமியா ஒரு ராஜகுலத்துல பிறந்தவர். நான் எரேமியா பத்தி உங்களுக்கு படிப்பிப்பேன். எரேமியா தன்னை வீட்டுக்கு சொன்னா வீட்டுக்கு வராங்க கேட்கல, நான் பிரெஞ்சுக்கு சொன்னா பிரெஞ்சு கேட்கல, ராஜாவுக்கு போயிட்டோம்னா ராஜாவும் கேட்கல. கடைசா என்ன செய்தான் ராஜான்னா இவரை பிடிச்சி கிண்டி போட்டு மனுவுக்குள்ளே போட்டுட்டாங்க எருசலேமில். அப்ப இதை பத்தி நேபுகாத் நேச்சர் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள நேபுகாத் நேச்சர் சொல்றாரு, இப்ப நீங்க போய் இதை அடிச்சு பிடிச்சிட்டு எரேமியா விருப்பம் வர சொல்லு, இல்லாட்டி அங்கே விட்டு போட்டுவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா விட்டு போட்டு மத்தாக்களை கொண்டு வராங்க. இதை அடிச்சு பிடிக்க முதல் நேரத்தோட வந்து தானியல் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தா நேபுகாத் நேச்சர் படம் வந்து இதை முற்றுகை போட்டுத்தான் தானியல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க? கிட்டத்தட்ட 65ஆம் ஆண்டு அவங்க போயிட்டாங்க. தானியலாக இங்க போயிட்டாங்க, எங்க பாபிலோனுக்கு போயிட்டாங்க. சரியா? எப்ப முற்றுகை போட்டு முதலாவது போயிட்டாங்க. 2வது இடம் 597ஆம் ஆண்டு திருப்பி வராங்க. திருப்பி வந்து என்ன செய்யறாங்க? ஜோயாக்கின் ராஜா எசேக்கியேல் தீர்க்கதரிசி பிடிச்சிட்டு திருப்பி கொண்டு வராங்க. விளங்காம 97 விளங்கிதா? பிடிச்சிட்டு திருப்பி கொண்டு வராங்க. திரும்ப 3வது நேரம் 586 எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் 586 இங்க வந்து
இது புல்லா பிடிக்காங்க. இளமையாவும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட சனங்களை விட்டு போட்டு இந்த புல்லா அடிச்சு சாலமோனால கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் புல்லாக அடியோடு அழிக்கப்படுது. எப்ப? கிறிஸ்துக்கு முன் 586 ஆண்டு. ஏற்கனவே உங்களுக்கு இல்ல தெற்கு ராஜா பக்கம் எழுதி அனுப்பிக்க 586. அந்த 586 தான் சாலமோனால கட்டப்பட்ட தேவாலயம் அழிக்கப்பட்டது. அப்ப சாலமோனால கட்டப்பட்ட தேவாலயம் கிட்டத்தட்ட 400-450 வருஷம் இந்த பூமியில இருந்தது. ஆண்டவரே கட்டின தேவாலயம் சொல்லலாம், அதே அழிச்சு போட்டார். ரைட்டா? ஆண்டவர் செய்ததையும் ஆண்டவர் அழிப்பாரா என்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அழிப்பார் எதை? தன்னுடைய தேவாலயத்தை அழித்து போட்டார். ஏன்? பாவங்கள் பெரிய நோடிவா அழித்து போட்டார். அப்ப இவங்க எத்தனை வருஷம் இப்ப பாபிலோன்ல அடிமை அடிக்கணும்னு சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்காரு. இவங்க எத்தனை வருஷம் பாபிலோன்ல அடிமை அடிக்கணும்? வேத புத்தகத்தை படிச்சாங்கன்னா இவங்க சட்டப்படி இவங்களுக்கு யூதியாவுக்கு தேவன் இலக்கம் வச்சிருந்தாரு. ஏன் இலக்கம் வச்சுதான் தேவன் திரும்ப இந்த குடும்பத்தில் வந்து புறக்கணும். யூதியாவில் தாவீது சந்ததியில் வந்து புறக்கணும். அதுக்காக வேண்டி இவங்க 20 வருஷம் தான் இங்கே அடிமையாக வச்சிருந்தாரு. இவங்க திரும்பி வந்தாங்க. வடக்கு ராஜ்யம் மாதிரி இல்லை. இவங்க அடிமையாக இருந்து அப்புறம் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தது தான் நாங்கள் பார்க்க வந்தோம். எதில் பார்க்க அவங்க செருவாவேல், எஸ்ட்ரா, நெகேமியாக்கெல்லாம் பாருங்க திரும்பி வராங்க. அப்போ எத்தனை வருஷம் இருந்தவங்க? 70 வருஷம் இருந்தவங்க. அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் உருவாக்கினது நேபுகாத்நேச்சர். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னவென்னு சொன்னால், அவர் இஸ்ரவேலுக்கு யூதேய ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், இஸ்ரவேலின் தெற்கு ராஜ்யத்தை வந்து அவரை அழைச்சி கொண்டு போறாரு. மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியா நேபுகாத்நேச்சர் இருந்தார். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எந்தெந்த நாடுகளை ஆண்டன்றதை நான் அந்த 4வது படத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. 4வது படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லைய வளையம் வந்து அவங்க ஆட்சி செய்தவர். அப்ப இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் மிக முக்கியமான ஒரு விடயமா. இது மிக முக்கியமான ஒரு விடயம். எங்களுக்கு இந்த வேத படிப்புல, பைபிள் ஸ்டடியில, வேதகாம கல்லூரியில பாபிலோன் சாம்ராஜ்யம் மிக வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னா, ஆண்டவருடைய தேசமாகி ஒரு தேசமே இவங்களால் அழிக்கப்படுது. ஆண்டவர் நேபுகாத்நேச்சரை மையப்படுத்தி நேபுகாத்நேச்சரை எழுப்பி இவருடைய பாவத்துக்காக வேண்டி ஆண்டவர் நேபுகாத்நேச்சரை அனுப்புறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கவனிங்க. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைச்சாரு, தானியேல் தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. விளங்கிதா? இந்த சம்பவம் எந்த நடக்குதுன்னு சொன்னா பாபிலோன் நடக்குதா. அது ஏற்கனவே அவங்க தீர்க்கதரிசனம் வச்சுட்டாங்க. அது வந்து 20 வருஷம் அவங்க அடிமையா போவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே இஸ்ரவேல் இருந்தே சொல்லியாச்சு. இது எரேமியா இல்லை, அது எரேமியா எசாயாவே சொல்லித்தாங்க. இது வந்து பாபிலோனுக்குள்ள இருந்து, அதாவது இஸ்ரவேல் நாடு பேர் என்ன அவங்க அங்க பாபிலோன் அடிமைத்தனத்தில் அங்க போய் வைக்காங்க இருக்கக்கூடிய. நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் ஆண்டவர் வந்து அந்த உச்சன் தலையில பிடிச்சு கொண்டு எருசலேம் தேவாலயத்தை காட்டுறாரு. அவரு 597 ஆண்டு போய் தான் 586 தான் அடிபட போகுது. என்ன 586 அடிபட போகுது. இந்த தெற்கு ராஜ்யத்தை முற்றுகை போட்டும் கூட திருந்தல் அங்க எசேக்கியேல் போய்த்தாரு. இங்க இருந்தவன் என்ன செய்யறாங்க வந்து கோயிலுக்குள்ளே விக்கிரத்தை வச்சு ஆராதிச்சாங்க. ஆராதிக்கத்தான் எசேக்கியேல் ஆவிக்குள்ள ஆக்கி கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு நடக்கிறத காட்டுறாரு. காட்டி எசேக்கியேல் அங்க இருக்காரு, அவர் ஆவி வந்து பார்க்கு. அதுக்கு பிறகு 586 ஆண்டு அடிபடுது. இங்க நடந்த சம்பவங்கள் தான் இதுக்குள்ள நடந்த சம்பவங்கள்னா இவங்க அந்த எரிகிற சூழக்குள்ள போடப்பட்டது எங்க பாபிலோன் ராஜ்யத்துல, அதாவது சிங்கத்தின் கவிக்குள்ள போடப்பட்டது எல்லா விஷயமும் இங்க நடக்கிற சம்பவம். எங்க பாபிலோன் எருசலேம்ல இப்ப வேதம் விளங்குற மாதிரி போகுதா? என்ன காலகாலத்துக்கு போற பிடிக்குது ஆண்டவருக்கு சோத்து மழை பெய்யுதா? மழை பெய்யுதா பிடிக்குதா? மழை பெய்யுதா? ஆண்டவர் சோத்துறவன அவன் அப்ப இந்த சம்பவம் நடக்குது. ஆண்டவர் சோத்துறவங்க அப்ப திரும்ப இன்னொரு ராஜ்யம் எழும்ப போகுது. அதுதான் மேதிய பெருசிய சாம்ராஜ்யம். நான் அதை படிப்பிக்க முதல் இவங்க எப்படி முடிஞ்சன்றதை பார்க்க தானே வேணும். நேபுகாத்நேச்சர் என்ன செய்யறாரு? இப்ப இருக்கிற அந்த உலக அதிசயமாகிய அந்த பாபிலோன் தொங்கு தோட்டம் வெளிப்படுப்பீங்க, அதெல்லாம் நேபுகாத்நேச்சர் தான் கட்டுறாரு. கட்டி பெருமையான ஒரு மன்னர் அடைந்தாரு. ஆண்டவர் அவரை நிலத்துல தள்ளிவிட்டாரு. 7 வருடம் அவர் மிதிதங்களை போல புள்ள மேய்தாரு. இதெல்லாம் அங்க நடக்குது. அதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை எப்படி முடிக்காருன்னு சொன்னா, நேபுகாத்நேச்சர் பேரன் இருக்காரு பெல்ஷஸ்தார் பாட்டி ஒன்று வைக்காரு. பாட்டி
1000 பேருக்கு ஒரு விருந்து வைக்காது. தானிய புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். அது 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். வாங்கி தானிய புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். பெரிய விருந்து வைக்காது. விருந்து வச்சு போட்டு இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பனிமூட்டுகள், கப்புகள், தேவனுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துவான்னு சொல்லி போட்டு போதையில அதுக்கு இதை ஊற்றி இவர் அடிக்க தேவன் நெடுக பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு அவர் என்ன பொறுமைசாலியா, நீடிய பொறுமை. 30, 40, 50, 60 வருஷம் பொறுத்து பார்த்தாரு. இனிமேல் வேலை இல்லை, இறங்கினாரு. அன்று இரவோட என்ன செய்யறார் இவர் நேபுகாத்நேச்சர் பேரன் நேபுசராதன் சொல்லி பெல்ஷஸ்தார் இந்த ரிங் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள என்ன செய்யறாரு, மேதியா பெரிசியா, இது வந்து ஈரானா, மேதியா பெரிசியா, இது ஈரான் பகுதி. இங்க இருந்து ஆண்டவர் நினைச்சாரு தரியுவையும் கோரசையும் அனுப்பினாரு. தரியும் கோரசையும் இங்க எங்க ஈரான் பகுதியிலிருந்து, மேதியாவிலிருந்து தரிவும் பெருசியாவிலிருந்து கோரசும் மாறாங்க. வந்து ஒரு ராத்திரியிலே அடிச்சு அந்த பெருசத்தார் அவரை மட்டும் சாக காட்டி போட்டு அந்த ராஜ்யத்தை பிடிச்சு கொள்றாங்க. பிடிச்சு கொண்டுதான் 3வது சாம்ராஜ்யம் 4வது சாம்ராஜ்யம் உருவாகுது. அதான் மேதிய பெருசிய சாம்ராஜ்யம். ஒரு ராத்திரியிலே ரத்தம் சிந்தப்படாமலுக்கு அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை மட்டும் கொலை செய்து கொண்டு ராஜ்யத்தை பிடிச்சு கொள்றாங்க. இது எப்ப நடக்குது இந்த சம்பவம் சொன்னா, கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 540 அந்த காலப்பகுதியில் நடக்குது. எனக்கு நான் 2:9 சரியா எடுத்து வச்சு கொடுங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் நேவாத்நேச்சர் பார்க்குற கனவை நான் விளங்கப்படுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும். நேவாத்நேச்சர் வந்து ஒரு கனவு காண்றாரு. நேவாத்நேச்சர் ஒரு கனவு காண்றாரு. கனவு காட்டுறாரு. என்ன கனவு காண்றாருன்னா, ஒரு பெரிய சிலையை பார்க்காரு. இது ஒரு சிலை, பெரிய சிலையை பார்க்க, மனுஷன் இல்லை, பெரிய சிலையை கனவுல பார்க்க. இவர் பார்த்த சிலை என்னன்னு சொன்னா, பிரமாண்டமான மிகப்பெரிய சிலையா இருந்தா. இந்த சிலையில தலைக்கு தானே தலைப்பகுதி பொண்ணா இருந்தா, பொன் கலர்ல இருந்தா. இதுல இந்த மார்பும் இந்த கையும் இந்த பகுதி இந்த போட்டியில் இந்த பகுதி வெள்ளியா இருந்தது. இந்த பகுலும் தொடையும் இந்த பகுதி இவ்வளவு வந்து வெங்கலம் அருந்திக்கும். அடுத்தது இந்த கால் பகுதி இரும்பு அருந்திக்கும். இந்த விரலுக்கு தானே விரல், இந்த விரலும் பாதம் இந்த பகுதி இரும்பும் களிமண் அருந்திக்கும். இரும்பு களிமண் அருந்திக்கும். ரைட்டா? இவரோட கனவு காண்றாரு. எப்ப காண்கிறான் அவருடைய கனவு, இவர் பெரிய சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. நான் பாபிலோன் சாம்ராஜ்யம் உங்களுக்கு படிப்பிச்சேன் தானே. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் பெரிய ஒரு சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. பெரிய ராஜா, உலகத்தை கொண்டு வந்தாரு. படத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இப்போ இவர் நினைச்சுக்காரு, படுக்கக்குள்ள இனிமேல் என்ன நடக்க போதே தெரியா என்று யோசித்து போட்டு, என்ன நடக்க போதும் இந்த உலகத்தில், இனிமேல் நான் இந்த உலகத்தை கொண்டு வந்தேன், என்ன நடக்க போதோ தெரியான்னு சொல்லி யோசித்து போட்டு இவர் படுத்தாரு. படுக்க தான் இந்த கனவை ஆண்டவர் கொடுக்குறாரு. கவனிங்க, கொஞ்சம் தான் ஆண்டவர் இந்த கனவை கொடுக்குறாரு. இப்போ இந்த உலகத்தை கொண்டு வந்தாரு. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கப்பட்டாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இனிமேல் என்ன நடக்க போதுன்ற திங்கிங் வந்தது மனதுக்கு. நினைச்சிட்டு படுக்கக்குள்ள அண்டிரவே நினைச்சிட்டு படுத்த அண்டிரவே கனவை கொடுத்தாச்சு. பெரிய சிலையை ஆண்டவர் கொடுத்து போட்டார். இந்த சிலை, இந்த கனவு மிக முக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு முக்கியம். ஏன் சொல்ல வரேன்னா, நேபுகாத்நேச்சர் காட்டின இந்த கனவின் படி, இந்த சிலையின் படி தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கு. இன்றைக்கும் இந்த உலகம் இதே மாதிரி தான் போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எஸ், இதே மாதிரி தான் போய் இந்த உலகம் முடிய போகுது. இந்த உலகம் எப்படி இந்த உலகம் முடியும்ன்றதை 2600 வருஷத்துக்கு முதலே ஆண்டவர் காட்டிப்பட்டார். நம்ம ஆண்டவர் வேத புத்தகத்தில் எழுதிப்பட்டார். எப்படி எழுதிக்காரு? நீ இப்ப இருக்கிறாய், உனக்கு போல என்ன நடக்கும், அதுக்கு போல என்ன நடக்கும், அதுக்கு போல என்ன நடக்கும் என்று சொல்லிப்பட்டார். இவர் கனவை கண்டார் சொன்னா, இந்த சிலையை கண்டா இவருக்கு அர்த்தம் தெரியாது. இவர் கிட்டத்தட்ட உலகத்துல பல நாடுகள் ஆண்டவர். உலகத்தில் எத்தனை அறிவாளி இருந்திருப்பாங்க, எத்தனை படித்தவர்கள், ஞானிகள், சாஸ்திரிகள் இருந்திருப்பாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொன்னாரு, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவையும் சொல்லி அர்த்தத்தை எனக்கு சொல்லணும்னு சொல்லி. இவங்க சொன்னாங்க, கனவை சொன்னா தானே அர்த்தத்தை சொல்லலாம், கனவை சொன்னா தான் அர்த்தத்தை சொல்லலாம். இது என்ன புதுசா கிடக்கு,
கனவையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும் எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. இவர் சொன்னாரு நான் கனவை சொன்னா ஏதாவது ஒரு பொய்யக்கிய சொல்லி போட்டு இடக்கிட்ட பரிசு வாங்கி போட்டு என்ன சுற்றி போட்டு போயிட்டு வைங்க. ஏன்னா சுத்தமாக தான் அண்ணே விழுந்தது, இப்போ மட்டும் இல்லை அண்ணே விழுந்தது, அப்போ சுற்றி போட்டு போயிடுது. அப்போ நீங்கள் உண்மையான ஒரு நாணின்னு சொன்னால் நான் எந்த கலையில் அந்த கனவை நீங்கள் சொல்லணும், அதுக்குரிய பொருளையும் சொல்லணும். இல்லாட்டி போட்டு தள்ளுவது நம்மளை இப்போ தக்கான பாசையில் சொல்ல போனால் எல்லாரையும் போட்டு தருவேன். ஆளை போட்டு தருவேன் என்ன விட்டு ஆடிட்டேன்னு சொல்லி இருக்காங்களே கொஞ்சம் பேர். எனக்கு தெரிந்த விஷயம் தெரியும், எல்லாம் படிச்சிருக்கிறேன், முழுவதும் தெரியும். நான் தான் இந்த பாபிலோன் ராஜா சக்கரவர்த்தி எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. எல்லாம் எனக்கு தெரிய மாட்டேன். இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டு இருப்பாங்களே என்னை விட்டு ஆள் இல்லை. அப்படின்னா நீ எல்லாத்தையும் சொல்லு, இல்லாட்டி நான் போட்டு தருவேன் சொன்னா இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாணிகளையும் அறிவாளியும் போட்டு தர்றதுக்கு ரெடியாக நடக்குது. எங்கே இதெல்லாம் எங்கே நடக்குது? பாபிலோன் சாம்ராஜ்யம் இங்கே இது இருக்கு. பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் நடக்குது. ஏனண்டா நான் இதை ஏன் விளங்கப்படுத்துறேன்டா, இனிவார சாம்ராஜ்யம் எல்லாம் இதை வச்சு தான் விளங்கப்படுத்துறேன். அப்ப இங்க கனவை காட்டியாச்சு, கனவுக்கு அர்த்தம் சொல்லணும், சொல்லாத போட்டு தர கொண்டு வந்தது. அப்ப எல்லாருக்கும் நடுக்கம் முடிஞ்சுது. கடைசா தானியல்கிட்ட இந்த செய்தி வந்தது. தானியல்கிட்ட செய்தி வர தானியலும் சேர்ந்தாலே போக்குறாரு. தானியல் தானே பெரிய பெரிய நாணி அறிவாளி, அவரும் சேர்ந்தா போறாரு. இவர் என்ன செய்யறாரு? சரி இப்ப போறாரு, ஆண்டவரை உள்ள ஆள்கிட்ட போகும், ஆண்டவரை உள்ள பிரச்சனை வந்தா ஆள்கிட்ட போகும். இப்ப இருக்கிற ஆண்டவரை உள்ள பிரச்சனை வந்தா வேற ஆள்கிட்ட போகுது. ஆனால் அன்னையில விழுந்து அநேகமான ஆண்டவரை உள்ள பிரச்சனை வந்தா ஆண்டவர்கிட்ட போகணும். வேதத்தில் அப்படிதான் இருக்கு. அப்ப அங்க போய் இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கூட்டாளிமார் அது நண்பர்கள் சாத்ராக் மேசாக் ஆபத்தினவை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஜெபிக்க ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனத்தில் வெளிப்பாடுகளை கொடுக்குற தேவன். சொப்பனத்தை நேவாதரிசனத்தை கொடுத்தவர் தெரியாதா அர்த்தத்தை கொடுக்குறதுக்கு? தானியல்கிட்ட சொன்னார், இதுதான் சொப்பனம், இதுதான் வெளிப்பாடு, போய் நேவாதரிசனம். தானியல் இப்போ வந்து நிற்க நேவாதரிசனத்துக்கு முன்னு ராஜாவே வாழ்க. இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரையும் கூட அறிவாளி என்று நான் சொல்ல வரல. பரலோக தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. எப்படி சொல்ல துவங்குறாருன்னு சொன்னா, ராஜாவை நீங்க படுக்க போகல, இனிமேல் என்ன நடக்கும்னு நினைச்சிட்டு படுத்தேங்க என்று சொல்றாரு. எப்படிப்பட்ட படிப்பாரு என்று சொல்லி போட்டு, ராஜாவே நீங்க ஒரு சிலையை கட்டினீங்க, அந்த சிலை தலை பொண்ணா இருந்தது, மார்பும் புயமும் வெள்ளியா இருந்தது, வயலும் தொடையும் வெங்கலமா இருந்தது, கால் இரும்பா இருந்தது, அந்த பாதங்கள் விரல்களும் இரும்பும் களிமண்மா இருந்தது. இனி நடக்க போற விஷயத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் நடக்க போற விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று சொல்லி கனவை முடிக்காது. இப்ப 38ஆம் வசனத்தை வாசிங்க. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவர்களை எல்லாம் ஆளும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்த விஷயத்தை பாருங்க. பறவை கூட ஆடுறதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அல்லேலூயா. பறவை கூட ஆடுறதுக்கு அதிகாரம் வேதம் தான் சொல்லுது, நான் சொல்றேன். பறவை ஆடுறதுக்கு அதிகாரம் எதுக்கு? இந்த தலைக்கு, இந்த தலைதான் நாளி நேபுகாத்நேச்சர். வாசி நடந்த வசனத்தை வாசி, தொந்து வாசி. 39 உமக்கு பிறகு அந்த வசனம் அந்த சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இப்ப இங்க அவர் வந்து ஒரு சிலையை காட்டினாரு, உலோகங்களை காட்டினாரு. ஆனா உண்மை அது சிலையும் இல்லை, உலோகமும் இல்லை. வரைய விளங்குறோம். இது என்ன? சாம்ராஜ்யம் தான் காட்டிக்காது. இப்ப வெளிப்படுத்தலுக்கும் தானியலுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றதை பாருங்க. அங்க 7 சாம்ராஜ்யத்தை பத்தி சொல்லப்படுது. இந்த தானியலுக்கும் அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர். இதை வேதத்தை ஆராய்ந்து தேடி வாசித்து தேவனோட இருந்தா தான் இந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி வாரம் சேச்சி போயிடுச்சு. இந்த காலம் போயிட்டு வரும். என்ன படிச்சு சேச்சிட்டு சேச்சி போயிட்டு வரும். அப்படிதான் கூட கழிச்சா சொல்றேன்.
இன்னும் உங்களுக்கு சோத்திர விட போகிற ஆத்திரம் மற்ற என்ன சொல்ல வருவான்னு தெரியும் நான் சொல்லல. சரி ஓகேண்ணே. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த ராஜ்யம் அந்த பொண்ணானதாலே அப்ப ஆண்டவர் இந்த பாபிலோன்ல நேவாத் நேஜருக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்தாரு, ஒரு பொண்ணாக வைத்திருந்தாரு. அதுக்கு முதல் நடந்த எகிப்திய சாம்ராஜ்யம் அசிரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் சிலையில காட்டல. ஏன் காட்டல சொல்லுங்க? ஏன் காட்டல? அந்த சிலையில காட்டாமலுக்கு நேவாத் நேச்சர்ல இருந்து காட்டுப்படுது. ஏன் காட்டுப்படுது சொல்லுங்க? ஏன் நோ அவரு நினைச்சிட்டு படுறது இதுக்கு புறவே நடக்க வேண்டாம். முந்தி நடந்த நினைச்சு படுக்கிறது ஆண்டவர் போய் சொல்ல மாட்டேன். இப்படிதான் பதில் முதல் நடந்தது ஓகே. இப்ப அது இப்ப 2வது வருஷத்தை வாசிக்க, அதுக்கு அடுத்த வருஷத்தை சொல்லி அதுக்கு அடுத்த வருஷத்தை அதுக்கு அடுத்த வருஷம் உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். கொஞ்சம் அதுக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான கேவலமானது உனக்கு அடுத்ததாக வேறொரு ராஜ்யம் தோன்றும். ஏண்டா அதுதான் நான் சொன்னேன் இந்த மேதிய பெருசிய சாம்ராஜ்யம். ஏண்டா மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் வந்து மேதியனாகிய தலியும் வந்தாரு, பெருசியனாகிய கோரசும் வந்தாரு. யாரை பிடிக்கிறதுக்கு? இவருக்கு பெருசஸ்தாவை பிடிக்கிறதுக்கு. விளங்கிதா? மகன் சொல்றாங்க, பேரன் சொல்றாங்க, மகன் தான் பதியப்பட்டிருக்கு. அப்ப சொல்றாங்க கோரசும் வந்தாங்க, தலியும் வந்தாங்க. அப்ப மார்பும் புயமும் கைகளும் இந்த மார்பு பகுதியும் வெள்ளி. அப்ப இந்த சாம்ராஜ்யத்துக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட்ட உலோகம் வந்து பொண்ணா இருக்கு, இவனுக்கு கொடுக்கப்பட்ட உலோகம் வந்து வெள்ளியா இருக்கு. அந்த சிலை அப்படிதானே வெள்ளியா காங்கிரஸ் விளையுதா வெள்ளியா இருக்கு. இப்ப இவங்க வந்து ஒரு ராத்திரியில இவங்க ரிங் பண்ணக்குள்ள ஆண்டவர் நினைச்சாரு மறைவான எல்லா கால்பாடுகளையும் உடைத்து தீக்கிரசம் சொல்லப்படுதாரு. என்ன என்ன அந்த ராஜ்யத்தில் உள்ள சகல என்ன எல்லாத்தையும் உனக்கு தருவான்னு சொல்லி தீக்கிரசம் சொன்ன மாதிரி அந்த தீக்கிரசனை நிறைவேறுது. விளையுதா? அந்த தீக்கிரசனை நிறைவேறி இவங்க வந்து என்ன செய்றாங்க, மேதிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உடைச்சி ராஜ்யத்தை பிடிச்சி மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. இதுல இவங்க 2 பேரும் வந்தாங்க. இவர் கொஞ்சம் வயது மூத்த 62 வயது. நான் 62வது வயதுல தலிபுரம் ராஜ்யத்தை கட்டி கொண்டாந்து வாசித்து ஒரு வசனம் வந்து எத்தனை வயது வரைக்கும் வேதத்தை சரியா பதியப்பட்டிருக்கு? 62வது வயதுல பதியப்பட்டிருக்கு. விளங்கிட்டார்? அப்ப இவர் கோரஸ் என்ன செய்தாரு? கோரஸ் என்ன செய்தாரு சொன்னா இந்த கோரஸ் என்ன செய்தாரு? இவர் வயது மூத்த ஆளண்ட வடிவா இவருக்கு முதல் அந்த இருக்கையை கொடுத்தாரு. 2 வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. முதல் அந்த இருக்கையை கொடுத்து 60 கொஞ்சம் இளமானால் இவருக்கு அந்த இருக்கையை கொடுத்தாரு. அப்ப இப்ப தலிவு இருக்காரு. அப்ப தலிவு வர அப்புறம் கோரசுமா ஆட்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஸ்டார்ட் பண்ணுது கிறிஸ்துக்கு முன் 539ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுது. 530ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுது. எது? மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணுது 530ஆம் ஆண்டு. 539ஆம் ஆண்டு 539ஆம் ஆண்டு கிறிஸ்துக்கு முன் 539ஆம் ஆண்டு இந்த சாம்ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணுது. ரைட்டா? இப்ப தலிவு வந்தாரா? இந்த தலிவுல சம்பவத்துல தானியல சிங்க கவியில போடுறாங்க. என்ன போட்டு போட்டு அவர் கவலைப்படுறாரு. அடுத்த நாள் போறாரு. என்ன தானியலை ஜீவன தேவன ராஜனே நீ ஆராதிக்க தேவனை விடுவிக்க வல்லவராக இருந்தாரோ என்ன கேட்கிறவரோ அவரை தருவித. ரைட்டா? தலிவு அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இவங்க மேதிய பெருசிய சாம்ராஜ்யம். இது பெரிய உலகத்துல இருந்த பவுலன் ராஜ்யம். சரி, இதோட இவங்க அடிச்சோட அதை முடிச்சிருக்காங்க. அது முடிக்குது. அது நான் முதல்ல உங்களுக்கு படிப்பிச்சாச்சு. அதுவும் சரி. சரி, இப்ப இந்த மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் உருவானி இது பயங்கர ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. உலகத்தை ஆட்டி படைச்ச ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அவன் கலோனிங்க. ஓ இதுல இடம் பேரான்னு சொன்னா நீங்க வேத புத்தகத்துல படிச்சு வைக்க சூசா நலமனை என்று படிப்பீங்க. சூசா நலமனை என்று சொல்லி இந்த சூசா நலமனை இந்த ஈரான் இருந்தது. தற்போது ஈரான் தான் இந்த பெர்சியா. தற்போது ஈரான் தான் பெர்சியா. 1935ஆம் ஆண்டு தான் ஈரானாக பேர் மாற்றப்பட்டது. அதுக்கு முதல்ல பெர்சியான்னு சொல்றேன். இப்ப இவர்கள் பேசுற மொழி பெர்சிய மொழி தான். இப்ப தானியல்ற கல்லறைகள் எல்லாம் அங்க இருக்கு. எஸ்தர் கல்லறை எல்லாம் அங்க இருக்கு. மோர்தகாய், எஸ்தர், தானியேல், நெகேமியா சம்பவம் எல்லாம் இந்த சாம்ராஜ்யத்தில் நடக்குது. ஒரு நாள் எஸ்தர் சம்பவம், எஸ்தர்
எஸ்தர் மோர்தகாய் 2 ஒன்று தானே இது. எஸ்தர் மோர்தகாய், அடுத்து வந்து நெகேமியா சம்பவம் எல்லாம் இதெல்லாம் நடக்குது. ரைட்டா? எத்தனை நாட்டை ஆட்சி செய்தாங்க தெரியுமா? வேதத்தில் பதியப்பட்டிக்கு எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் எழுத்துருக்கு. எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் எழுத்துருக்கு. எஸ்தர் புத்தகம் அப்படி இதை வச்சுக்கொண்டு இதில் ஒரு மதிப்பத்தை வச்சுக்கொண்டு எஸ்தர் 1:1 இந்து தேசம் முதல் தேவையில்லை விடுங்க. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகள். 127. இந்து தேசம் வேண்டாம் எங்க? இந்து தேசம் வேண்டாம். இந்து தேசம் வேண்டாம். இங்கிலீஷ் வழக்கு ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா மட்டும் 127 நாடுகள். அது மேதிய பேச சாம்பிச்சு 127 நாடுனா சும்மா எப்படிப்பட்டது பல்லரசாவை அவங்க எழுதிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரைட்டா? பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி தான். நான் இப்போ கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். அந்த கிறிஸ்துக்கு முன் 333 வருஷம் ஆண்டாங்க. அப்படித்தான் சாம்ராஜ்யம் இந்த பூமியில் எல்லாம் கிறிஸ்துக்கு முன் தானா? பின்னில் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் முன் தானா? எல்லாம் கிறிஸ்துக்கு முன் தான். எல்லாம் கிறிஸ்துக்கு பின்னில் கிறிஸ்துக்கு முன் தான். பழைய காலத்தில் குறைஞ்சு வந்தா இங்கே 1-2 கூடிக்கொண்டு போகுது. அவங்க பழைய காலத்தில் குறைஞ்சு கொண்டு வந்துதான் தேசப்பால காலத்தில் சைவராகி 1-2 2021 வருது. ஓ பழைய காலத்தில் குறைஞ்சு கொண்டா வருது. இப்போ விளங்கிட்டோம். ஓ இப்போ குறைஞ்சி தேசப்பாளர்கள் தான் இப்போ குறைஞ்சு போகுது. அன்னைக்கு விளக்கப்படுத்திட்டு அவருக்கு போன்ட்டு அவர் உங்களுக்கு சொல்லி அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். பழைய பாட்டை குறைஞ்சு கொண்டா மாதிரி பழைய காலம் குறைஞ்சு ஒன்று பழைய காலம் குறைஞ்சு ஒன்று வருது. அப்போ அன்னைக்கு கேட்டு சொன்னார். சரி அது அப்பா பழைய தேசப்பால காலத்துக்கு முதல் குறைஞ்சி வந்து தேசப்பாலத்தில் சைவராகி 1-2-3 சொல்லி இப்போ 2021 இருக்கு. 21 திருப்பி 20க்கு வராது. 22 தான் போகும். இப்போ கூடிக்கொண்டு போகும். ரைதான்? அப்போ பழைய காலம் இப்படி தான் வருது. குறைஞ்சு கூடுது. அது தெரியும் உங்களுக்கு. சரியா? ரைட்டா? ரைட். இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டு. கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டு. ரைட்டா? இவங்க எத்தனை வருஷம் இப்போ 586 ஆண்டு போனாங்கன்னு சொன்னா பாபிலோனுக்கு அடிமையாக தீர்க்க தரிசனத்தின் படி இவங்க 70 வருஷம் அங்க அடிமையா இருக்கணும். ரைட்டா? இந்த கணக்குப்படி பார்த்தா அவங்க சரியா கிறிஸ்துவுக்கு முன் 516 ஆண்டு வந்தா தான் சரியா 70 வருஷம் வரும். நீங்க இதை கழிச்சு பார்த்தா 70 வரும். ஆனா இந்த கோரேஸ் ராஜா வந்து கிறிஸ்துவுக்கு முன் இவர் வந்து எஸ்ரா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து 1வது வருஷத்திலே பரலோக தேவன் அவரை இதயத்தை ஏவி என்ன செய்யறான்னு சொன்னா செல்வா வந்து 1வது வருஷத்துல அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 539 ஆண்டு வந்தவர். 539 ஆண்டு வந்தவர். அப்ப 538 ஆண்டு செல்வாவேல எருசலேம் தேவாலயம் கட்ட அனுப்புறாரு. நோ இப்ப அதுக்கு முதலே அனுப்புறாரு. 516 வந்தா தான் 70 வருஷம் வரும். ஆனா 516 வராமலுக்கு இவர் வந்து சரியா 539 வராது. வந்து சரியா 38 ஆண்டே அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு சொன்னா சனங்கள் இந்த 70 வருஷம் முடிஞ்சு அங்க போற நேரம் அங்க ஆலயம் இருக்கணும். கடவுளோட திட்டம், ஆண்டவரோட திட்டம். அதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முதல் செல்வாவை ஆண்டவர் அனுப்புறாரு. போய் ஆலயத்தை கட்டணும். விளங்குதா போன சத்தியம்? முன்னுக்கு அனுப்பிட்டார். அதுதான் சனப்ப 70 வருஷம் முடிஞ்சு போக அங்க ஆலயம் இல்லாட்டி அங்க சனத்தை போக மாட்டா அங்க இருக்கிற விக்கிரத்தை கும்பிட்டு போட்டு ஏன்னா படும் கொடுத்த சனம் வேணுந்தது. விளங்குதா? அப்ப இதுக்கு முதல் தான் அங்க போய் ஆண்டவர் அவங்க அனுப்புறாங்க. இவங்க இங்க வந்து ஆலயம் கட்டக்குள்ளான், ஆலயத்தை ஒழுங்கா கட்டாமல் இருக்கக்குள்ளான் ஆண்டவர்
ஆகாய தீக்கதரிசி எழுப்புறாரு. எழுப்பி ஆலயத்தை கட்ட சொல்லி சொல்றாரு ஆண்டவர். தீக்கதரிசனம் வைக்கிறார். சிறுவாவையில வச்சு பிரதராசரியும் ஜோசுவாவை வச்சு அந்த ஆலயம் கட்டுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துற ஆண்டவர். அதுக்கு பிறகு 1414 வந்தாங்க. விளங்கிதா? அதுக்கு பிறகு பல காலத்துக்கு போறோம். கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 445 ஆண்டு கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு போறோம். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு போறோம் நெகேமியா வராது. ஏனண்டா இவங்க 514 வந்தவங்க இங்க வந்து ஆலயம் கட்டி எல்லாம் செய்து போட்டு பெருசா ஆண்டவர் வேலையை பார்க்கறதில்ல, தங்கதவர வேலையை தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்ப இங்க இருந்து ஒரு ஆள் வந்து ஈரானுக்கு சூசானவனுக்கு வந்தவர் வர இங்க சூசானவனையில பானவாத்திரக்காரனாக நெகேமியா இருக்காரு. வந்த ஆள்கிட்ட கேட்டார் நெகேமியா, ஊர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நான் ஊருக்கு போய் வந்தா நீங்க கேட்பீங்க, உள்ள பற்றிருந்தா கேட்பீங்க. சிலர் கேட்குறாங்க அதெல்லாம் ஊராண்டு, சிலர் கேட்காங்க எனக்கு தெரியாது அவங்க ஏன் கேட்காங்கன்னு சொல்லி. விளங்கிதா? சிலருக்கு குரங்கரையில் பூமலை கிடைச்சவனும் செய்யலாம். விளங்கிதா? இங்கே ஒரு பச்சை காட்டு நீல காட்டு கிடைச்சா பித்த காட்டு கிடைச்சா அதெல்லாம் ஊராண்டு கேட்குறாங்க இருக்காங்க. அவன் இல்லையா நாங்கள் இலங்கையில பீப்புளா அவன் அப்ப இவன் வந்தவனை கேட்டான். நெகேமியா கேட்டாரு எப்படி இருக்கு ஊரன் வந்த போடிப்புள்ள சொல்லி இருக்கு. என்னதை கேட்குற எண்ணம் கோயில் கட்டி கிடக்கு பழச்சோட மதுரை அலங்கங்களாம் காட்டுது. என்னத்தான் இவர் உடனே பற்றிக்க டயர்டாகி இவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் ஆடை இப்படி கிடக்கான கேள்விப்பட்டான். இவர் போய் அங்க ராஜாட்ட இலவட்டு எடுத்து தான் இவர் அலங்கம் கட்டவார் விளங்கிட்டா. இவர் வழிபாடு கிடைச்சி தீக்க தரிசனம் கிடைச்சி அழைப்பு கிடைச்சி தரிசனம் கிடைச்சி வரல. இந்த இருக்கிற இப்ப இருக்கிற ஊழியக்காரர் அனைவரும் பேருக்கு நெகேமியா ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. வெளிநாடுகள் இருந்து வந்து இங்கே போதிச்சு போட்டு போனாங்க. நெகேமியா ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. ஆண்டவர் ஆலயம் இப்படி கிடக்கு, நாங்க அரமனையில வேலைன்னு சொல்லிட்டு உணர்ந்துதான் போறோம். எங்கேயாவது வேத புத்தகத்தில் நெகேமியாவுக்கு ஆண்டவர் சொற்பனத்தில் தோன்றினார், தரிசனத்தில் தோன்றினார் என்று ஒரு இடத்தையும் இல்லை. ஆனா அவன் உணர்ந்து போய் அந்த ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் அவனோட கூட இருந்தார். ஏன்னா ஆண்டவர் வேலையை செய்யறதுக்கு அவன் ஆண்டவர் அவனுக்கு இப்படி ஒரு பாடத்தை போட்டிருக்கா. ஆனா தரிசனத்தை கொடுத்து போய் செய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. அவனுக்கு அந்த எண்ணம் வருது. அப்படி என்ன வரக்கூடாது. தானியல் என்ன செய்தார்? தாவீது என்ன செய்வாரு? ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் எண்ணம் வருது. ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் எண்ணம் தாவீதுக்கு வருது. அதுக்கப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் உணர்த்துறாரு போய் அதை சொல்லு, இப்ப நீ கட்ட முடியாது மகனை வச்சு கட்டுவேன் சாரம். அதே மாதிரி ஒரு எண்ணம் தான் அதுக்கு வந்தது, நெகேமியாவுக்கு வந்தது. அப்ப அவருக்கு தரிசனம் கிடைச்சது அந்த வசனத்திலிருந்து போதிப்பது கூட 38 தேவன் உணர்த்திக்கலாம். சில நேரம் வந்து மனுஷன் தனக்கு பாசிட்டிவா திங்க் பண்றதா ஆண்டோட சித்தமா ஆண்டோட மாத்திக்கொள்வார். நல்ல காரியம் தான். இயேசு கிட்ட வந்து சீசர் நாமத்தினால் ஒரு ஊழியம் செய்யலாம் மரியாதை ஆண்டவரோட பரவாயில்ல அவன் செய்யட்டும் இல்லையா? நெகேமியாவுக்கு தரிசனம் கிடைச்சிட்டா அதை எதிர்த்துட்டான் ஆண்டவர் எதிர்த்துட்டான்னு சொல்லி மாறி அடிச்சு போட்டு போறாங்க இருக்காங்க. அப்படி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை போட்டுனா போன்னு சொல்லி சொல்லுது. வேத புத்தகத்தில் அப்படி ஒன்று இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு தேவனை குறிச்ச பாலம் ஒன்று இருக்கு தானே பிள்ளை நோபல இருந்து போகல. இந்த கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னா இவங்க எல்லாரும் திரும்பி வந்தார். இப்ப இன்னொரு சத்தியத்தை இவங்க எல்லாரும் 516ஆம் ஆண்டு திரும்பி வந்தாலும் எல்லாரும் மறந்து அவங்க எல்லாரும் மறந்து நிறைய பேர் நீங்க ஊருக்கு போங்கன்னு சொல்ல இந்த வீடெல்லாம் வாங்கி வாசல்லாம் வாங்கி செட் ஆனவங்களுக்கு போக மனம் இல்லை. கொஞ்சம் பேர் அப்படியே பிராஞ்சில் செட் ஆகிட்டாங்க விளங்கிட்டாங்க. ஏன்னா இங்க கண்டுதேங்க எல்லாத்தையும் இனி அந்த ஊருக்கு மனுஷன் போவானா என்று செட் ஆகின பாட்டி தான் இந்த எஸ்தர் நெகேமியா மோர்தகாயாக்கள். செட் ஆகினாக்களுக்கு தான் அங்கே அரமனைகள் பிரச்சனை வருது. யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட வேணும் விளங்க ஒரு சத்தியம். எப்ப இந்த 514ஆம் ஆண்டு வந்திருந்தீங்க அந்த மோர்தகாய் பிரச்சனை எஸ்தர் பிரச்சனை அங்கே வந்திக்காது. எங்க சூசான வந்திக்காது. சரிதா? யூதர்கள் கொல்லப்பட வேணும் சட்டம்லாம் வந்திக்காது. அவங்க நாட்டுக்குள்ள வந்திருக்கு, இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. லைட்டா அவனுக்கு 514 எல்லாரும் வரல. கொஞ்சம் பேர் அங்கேயே செட் ஆகிட்டாங்க. அந்த செட் ஆகின ஆட்கள் அப்படியே இந்தியாலாம் போய் வாழ்ந்தாங்க, ஸ்ரீலங்காலாம் போய் வாழ்ந்தாங்க. ரைட்டா? அங்கெல்லாம் போய் வாழ்ந்து 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் உருவானதுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாடு என்று ஒன்று இந்த உலகத்தில் திருப்பி உருவானதுக்கு பிறகு இந்த உலகத்திலிருந்து அநேக நாடுகளில் இருந்து திருப்பி இஸ்ரேலுக்கு ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க. அதில் இந்தியா இருந்து ஸ்ரீலங்கா இருந்தெல்லாம் யூதர்கள் இஸ்ரேலுக்கு வந்து கூடிய இருந்தாங்க. விளங்கப்படும். அப்போ எப்போ போனவங்க 1000 ஆண்டுகளுக்கு முதல் போனவங்க உலகமெல்லாம் கலைஞ்சு கிடந்து தீர்க்க தரிசனத்தின்படி
நான் கடைசி காலங்களில் என்னுடைய ஜனங்களை நான் இஸ்ரவேலுக்கு கூட்டி செய்வேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் உரைத்ததுக்கு அமைய அவர்கள் பறந்து வருவார்கள். பிளேனை கண்டுபிடிக்கப்படல 2500 வருஷத்துக்கு பிளேன் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு 2500 வருஷத்துக்கு முதலே பிளேன் கண்டுபிடிக்கப்படுறது வேதத்தில் இருக்கு. அவர்கள் பறந்து வருவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு கப்பலில் வருவார்கள் எல்லாம் வருவார்கள். அப்போ வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு நான் இஸ்ரவேல் எப்படி உருவாங்க அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதை உங்களுக்கு படிப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் இப்போ இப்போ எப்படி நடக்குது, இப்படி நடந்து கொண்டு வரக்குள்ள நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்தோம் 514 மட்டும் வந்து சேர்ந்தாங்கண்ணே. வந்து சேர்ந்து இவங்க இப்போ யூதியாவில் பழையபடி அவங்களோட விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. எரிசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு, எல்லாம் நடக்குது. நடந்தாலும் பாபிலோன் அடிமைத்தனத்தில் ஒரு விஷயம் ஒன்று உருவாது. பாபிலோன் அடிமைத்தனத்தில் ஒரு விஷயம் ஒன்று உருவாது. என்னன்னா அடிமைத்தனத்தில் போனாங்களுக்கு வேதத்தை படிப்பிக்கிறதுக்கு வேதங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அங்கே பாபிலோனில் வச்சு வீட்டு கூட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுது. வீட்டு கூட்டங்கள் அது எக்ஸ்ட்ரா வந்து வேதமானவராக இருந்து வேதங்களை எழுதுவது, அங்கே இருக்கிறார்களுக்கு வேதங்களை சொல்லிக் கொடுக்குற என்ற விஷயத்தை பாபிலோன் ஆரம்பிக்காங்க. பாபிலோன் அந்த மேதிய வெளிச்ச சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்காங்க. ரைட்டா? இங்கே தான் முதல் ஜபாலயம் உருவாகுது. ரைட்டா? ஜபாலயம் என்ற ஒரு சிஸ்டம் புதிய பாட்டை படிப்பீங்க. கப்பல் ஊருக்கு எந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் போனார், அந்த ஜபாலயத்துக்கு போனார். இங்கே போனாலும் இருக்கு இல்லையா? ஓமா இந்த ஜபாலயம் என்று ஒன்று எருசலேம் தேவாலயம் இருக்கத்தக்கனவாக ஜபாலயம் என்று ஒன்று உருவானதுக்கு காரணம் செனக்கோக்கன்னு சொல்லுவாங்க. இது உருவானது எங்கன்னு சொன்னா அடிமைத்தனத்தில் தான் உருவாகுது. அங்கே உருவானது ஜபாலயம். அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. வேதத்தை போதிச்சு அவங்க என்ன செய்தாங்க, ஜனங்களை ஆவிக்குள்ள கட்டி கொண்டு இருந்தாங்க. யார் இந்த இசைக்கல் தீர்க்கதரிசி எஸ்ரா போன்றவர் இருந்தாங்க. அவங்க வந்து ஜபாலயம் என்ற சிஸ்டத்தை இங்கே நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த ஜபாலயத்தில் இருந்து தங்களை நடத்தி கொண்டு வந்த ஆக்கள் தான் ஜேசுரா காலப்பகுதியில் இந்த பரிசெயர் சதுசேயராக வராங்க. ரைதான்? என்னன்னு சொன்னால் நோம்பல ஒரு ஆலயத்தில் ஆசாரியன் இருப்பான், லேவியன் இருப்பான். இதுதான் பழைய பாட்டு முறை. ஆனால் நீங்கள் புதிய பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான ஆசாரியன் இருக்காங்க, அண்ணா கைவாங்க இருக்காங்க. அதை தவிர பரிசெயர் சதுசேயர் என்ற ஒரு கூட்டம் வருது இல்லையாமா? பரிசெயர் சதுசேயர் என்ற ஒரு கூட்டம் வருது. அது எப்படி வந்தது? இந்த பரிசெயர் சதுசேயர் என்ற அந்த ஸ்டார்ட் வந்து ஆரம்பிக்கிற இடம் தான் சொன்னால் அடிமத்தனத்தில் ஆரம்பிக்காங்க. அடிமத்தனத்திலிருந்து வந்ததுக்கு பிறகு கூட இவங்க எருசலேம் தேவாலயம் இருந்தாலும் ஆங்காங்கே ஜபாலயங்கள் வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஜபாலயங்கள் வைத்துக் கொண்டிருந்தாங்க. புதிய பாட்டை ஜேசு நிறைய ஆலயங்களுக்கு போய் போதிக்கிறாங்க. ஜபாலயங்கள் வைத்துக் கொண்டாங்க. அது பரிசெயர் சதுசேயர் என்ற பாடம் உங்களுக்கு நான் தனியே ஒரு நாளைக்கு வழங்கப்படுத்தும். பரிசெயர் சதுசேயர் என்றால் என்னன்னு சொல்லி எப்படி உருவாகணும், எப்படி அவங்க எங்கே ஆரம்பித்தவங்க சொல்லி இப்போ குழப்பத்தை விட உங்களுக்கு சும்மா வழங்கப்படுத்திட்டு அவன் இல்லையா? இப்போ நாங்கள் பார்த்தோம் எகிப்து சாம்ராஜ்யத்தை பார்த்தோம், அதுக்கு பிறகு அசிரிய சாம்ராஜ்யத்தை பார்த்தோம், அதுக்கு பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்தோம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை பார்த்தோம். ஆமென். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை பார்த்தோம். அப்போ என்ன வெள்ளியை பார்த்தாச்சுனே, வெள்ளியை பார்த்து அதுக்கு பிறகு அதே வசனத்தை பாருங்க, அதே வசனத்துக்கு 4வது ராஜ்யம் அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். உனக்கு பிறகுனா நேவாத்தியருக்கு பிறகு கீழ்த்தரமாக வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3வது அதே வசனத்திலே 3வது ராஜ்யம் பூமியில ஆண்டு கொள்ளுமா? அப்ப இந்த இதையும் வீட மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை வீட வரப்போற 5வது சாம்ராஜ்யம் பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுமாட்ட அதே வசனத்தை சொல்லிக்கிறாங்க. என்ன என்ன வெங்கலம் விளங்குதா? சத்தியம் விளங்க அதே வசனத்தில் இருக்கு. விளங்குதா? உனக்கு பிறகு வேறொரு ராஜ்யம் தோன்றும் என்று நேவாத்திராஜில் கூட மேதியா பெர்சியா தோன்றும் என்று சொன்ன ஆண்டவர் அதே வசனத்தில் கனவா வாசி பண்ணாங்க. நானும் வாசி பண்ணும் கமா போட்டு எழுதி அதுக்கப்புறம் பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் இன்னொரு ராஜ்யம் தோன்றுமா? அதுதான் இந்த வெங்கலம். இது கிரேக்க ராஜ்யம் சொல்லி சொல்றது. விளங்குதா? அப்போ நான் இதை உங்களுக்கு வாரக்கிழமை படிப்பேன். விளங்குதா? கிரேக்க ராஜ்யத்திலிருந்து அதுக்கப்புறம் மற்ற ராஜ்யம் வெங்கலம் என்ன இரும்பு பண்ணாங்க, பாதி இரும்பு பாதி களிமண் என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பாரக்கிழமை படிப்பிச்சு முடிப்பேன். ஆமென். அப்போ அதில் 5 ராஜாக்கள் இருக்காங்க. இப்போ ஒருவன் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 4 ராஜாக்கள் தான் படிச்சுக்கோம். வேதத்தில் ராஜாக்கள் சொன்னாலும் அது ராஜாக்கள் இல்லை, பெரும் மாபெரும் சக்கரவர்த்தி.